கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க்கு 6:13 அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். தேவன் இந்த பூமியில் தம்முடைய பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவானது முதல் அவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து முதலாக வெளிச்சத்தை கண்டபோது அவருடைய கைகளே உங்களை எடுத்தது. உங்கள் எலும்புகளும் நரம்புகளும் உருவாவதற்கு முன்னமே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி வைத்தார். ஆகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற தேவையான சகல கிருபைகளையும் வரங்களையும் உங்களுக்கு தருவார். தேவன் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி சீடர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்தில் பயிற்சி அளித்து அசுத்த ஆவிகளை துரத்தும்படி அதிகாரம் கொடுத்து 2 பேராக அவர்களை அனுப்பினார். சீஷர்கள் ஜனங்களை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை குறித்து இயேசு சொல்லும் போது, நியாய தீர்ப்பின் நாளில் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சுவிசேஷத்திற்கு வாசல்களை அடைத்த பட்டணம் அல்லது நகரத்திற்கு நேரிடும் தண்டனை அதிகமாயிருக்கும் என்றார். சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் முழுவதுமாக நிரப்பப்பட்டு கர்த்தரிடத்திலிருந்து கட்டளையை பெற்ற சீஷர்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களும் மனம் திரும்பும்படி பிரசங்கித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய நன்மைகளை அறிவிக்கும்படி புறப்பட்டு செல்வது ரொம்ப அவசியம். தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரம் மற்றும் அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் அவருடைய நோக்கம் மற்றும் அழைப்பை நிறைவேற்றவே பயன்படுத்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் திரளான ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்கும்படி பயன்படுத்துவார். இந்த கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதை விட மகிழ்ச்சியான செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இப்பொழுதே அவருடைய பெரிய கட்டளை நிறைவேற்றும்படி உங்களை ஒப்புக் கொடுத்து அவருடைய நற்செய்தியை எடுத்து செல்லுங்கள். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய உயர்ந்த தீர்மானத்தை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. நீர் நினைத்தது தடைப்படக்கூடாதப்பா. நீர் நினைத்தது இவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவரே நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் நினைத்த நினைவுகள் அப்படியே இவர்களுடைய குடும்பங்களில் நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய எல்லா முயற்சிகளிலும் எதிர்காலத்துக்கு அடுத்த திட்டங்களிலும் தேவன் செய்ய நினைத்ததெல்லாம் தடையில்லாமல் நடப்பதாக. உம்முடைய உன்னத நினைவுகள் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கு மேலாகவே உம்முடைய உயர்ந்த நினைவுகள் நடக்கட்டும் அப்பா. எல்லாம் செய்து மகிழ பண்ணுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.